சித்திக் சார் டைரக்ட் பண்ணு சாது மிரண்டா படம் பண்ணீங்க. ஆமாம், அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சாதே பண்ணுற டைமில் தான் ஷூட் பண்ணோம். அது எப்படின்னா வடபழனியில் ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக அஞ்சாதே ஷூட் நடக்கும். ஏன்னா பாதி படம் நைட்டு தான் அந்த படத்தில். விக்கு கழட்டிட்டு வீட்டுக்கு போய் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் இதில் வடபழனியில் இந்த ஸ்டுடியோவுக்கு போனேன்னா சாது மிரண்டா டீம் ரெடியாக இருப்பாங்க. பகல் ஃபுல்லாக அங்கே ஷூட் நடக்கும். 9 நாள் கண்டினியூஸாக டே நைட்டு ஷூட். ஒரு பாயிண்டில் என் அசிஸ்டண்ட் மேக்கப் மேன்லாம் நின்றுட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி என் கண்ணெல்லாம் பயங்கர பஃபினஸ்ஸு, ஆல்வேஸ் இஸ் லுக்கிங் டயர்ட் பியாண்ட் பாயிண்ட். சித்திக் சார் கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்போது யாரோ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் ஒரு அஞ்சாதே ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னு. ஐயோ ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டாருன்னு. நைட் ஃபுல்லாக அஞ்சாதே ஷூட்டிங் எத்தனை நாள் அப்படி ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி 9th டே சார். 9 டேஸாக நைட்டும் ஷூட்டு பகலும் ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க, பைத்தியமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செட்டு வெயிட்டிங். காவ்யா மாதவன்லேருந்து அப்பாஸ், எம்எஸ் பாஸ்கர், ஒரு பெரிய கேங்கே இருக்கும் அதில். கருணாஸ், அவங்க இவங்க ஏகப்பட்ட பேர் அதில். இன்னும் எத்தனை நாள் அந்த படம் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு. இன்னும் 6 நாள் இருக்குது சார். 10 நாள் பிரேக். அந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் இந்த படம் ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் ஹி மேட் த செட் வெயிட் தேர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஷூட் பண்ணாலும் பண்ணலனாலும் செட்டுக்கு வாடகை கொடுத்தாகணும். சித்திக் சார் மாதிரிலாம் இன்னொரு மனுஷனை பார்க்கவே முடியாது.